ஹை ஐஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரூட்ஸோட பார்ட் 16 தான் கைஸ் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி நம்ம பிளாக் ஃப்ரூட்ஸ் அவைக்கன் பண்ணியே தீர்றோம் கைஸ், ஓகேவா? அதனால ஸோ ஒருத்தன் வேற ஒருத்தன் யாரையும் தெரில ஓகேவா? சப்பு வேணும் ஓகேவா? ஸோ பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவருங்க அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ அவைக்கன் பண்ண மாதிரி நான் சொன்னேன், அவைக்கன் பண்ண போகிறோம் அந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 நிமிஷம் யூஸ் பண்ணியிருப்பேன், அது சும்மா தான். பிகாஸ் அதில் பேசாமல் அதில் ஒன்றும் நடக்காது. அதான் லெட்ஸ் கெட் டு தி கேம் ப்ளே வீடியோ. எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா என்ன தெரியல. ஸோ ஃபஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா நான் இது ரைடு போயிருப்பேன். ஸோ எல்லாத்தையும் சும்மா ஃபுல் ஸ்பீட் செத்து போயிருவேங்க. அதனால் இது உங்களுக்கு பார்க்கணும் அவசியம் கிடையாது. இங்கே செஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா நான் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா என்கிட்ட போய் சும்மா நின்றுட்டு தான் இருப்பேன். நான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே தான் இருப்போம், அங்கே ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் ரொம்ப ஸ்பீட் இருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு லாஸ்ட் தான் கிடையாது, இன்னும் 1.5 நிமிஷத்தில் இன்னும் கரெக்டாக 1.5 நிமிஷமோ இல்லை ஒரு 5 நிமிஷமோ தான் யோசிக்கும். ஒரு 5 நிமிஷம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ஜாயின் ஆவார். அதுக்கு நடந்துச்சு, நீங்கள் அப்போ பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம், அது ரொம்ப லேக் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு வழியாக வந்துருச்சு, ஓகேவா? இது புத்தா ரைடு. அப்புறம் நாங்கள் அடிச்சுட்டே இருந்தோமா, நீங்கள்லாம் அடிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரைடு கிளியர் பண்ணுவோம். ஃபஸ்ட் ரைடு கிளியர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் ஜம்ப் பண்ணி பார்த்தா அதுக்கு செத்து போயிட்டேன். ஸோ டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு, அப்படியே ஒரு சொல்கிறது வெறி ஆயிடுச்சு, ஓகேவா? இப்போ திரும்பி போயிட்டு சொல்லிட்டு லாடை சிப்பாங்க சொல்லிட்டு பார்த்தா லாடுக்கு அப்போ சிப்பாங்கன்னா திரும்பி வாங்க முடியல. ஸோ திரும்பி அப்படியே வந்துச்சு. அதனால் நம்ம நாங்களும் கண்டினியூ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே விளையாட போனோம். ஸோ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா லாடு ஒரு வேளை வாங்க வந்துட்டான். இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அமுக்கவே முடியல, என்னன்னே தெரில. அப்போ ஒரு வேளை அமுக்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா திரும்பி வாங்கிட்டு வந்தாச்சு. திரும்பி நம்ம அடிப்போம்னு சொல்லிட்டு நானும் என் தம்பி மட்டும் தான் போயிருக்கோம். இப்போ லாடு வரல, ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா என் தம்பி அடிச்சுட்டு இருக்கோம் மாற்றி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் அடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ லாஸ்ட்டில் தான் ஒரு சம்பவமான ஒரு ஹார்ட் டச்சிங் சொல்கிறது. எனக்கு இப்போ தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டோம்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நான் போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. ஸோ பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு அப்போ புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா நானே தம்பி போயிட்டு இருந்தோம். பூவலான்னு ட்ரை பண்ணுறப்ப தான் அந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்து செத்து போயிட்டோம். எப்படி செத்து போகிறோம்னு பாருங்கள் நீங்களே. ஸோ ஃபுல் ஸ்பீடில் போய்ட்ட டைமிங்கு நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன், அதனால தான். ஸோ நான் சொல்கிறேன் ஓப்பனா, ஓகே? இந்த லைன் கிளியர் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் லைன் எடுப்பான்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் போயிட்டுருக்கேன், நானும் என் தம்பியும். ஸோ என் தம்பி அடிச்சிட்டே இருக்கோம் மாற்றி நல்லாவே அடிச்சுட்டு இருந்தோம். ஓகே, சூப்பராக அடிச்சுட்டு இருந்தோம், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ரைடு. பட்டு ஓரளவுக்கு போனோடனே செத்து போயிட்டேன். நான் செத்துட்டேன்னா என் தம்பி செத்து போயிட்டேன். திரும்பி போனோம், ஓகேவா? திரும்பி போய் பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூப்பிட்டு போயிட்டு இப்போ நானே லாடு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்ம தான் 4 பேர் போயிட்டோம். 4 பேருமே போயிட்டோம், ஓகேவா? நாங்கள் 4 பேர் கரெக்டாக போயிட்டோம். எனக்கு இப்போ எனக்கு இங்கே இப்போ நான் பொறுமையாக பேசுவேன், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி லேக் ஆகிட்டு ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. நானும் பொறுமையாக அடிச்சுக்கிட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சொல்கிறேன் இருங்க. ஓகே, அடி போகிறேங்க. அட்ரா ஓகே இஷ்யூ நான் தான் விஷயம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் எப்படி விளாண்டுற மாதிரி தான் தெரியும். நான் நாடு தான் கூப்பிட்டு போயிருக்கேன். நான் இப்போ தம்பி வரைக்கும் ஸ்டேஜர் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அவனை அடிக்கணும் இவங்களெல்லாம் பொறுமையாக தான். எனக்கு ஹெல்த் எனக்கு ஃபோன் லேக் ஆகிறனால கொஞ்சம் பயமாக இருக்குது, செத்துடணும். அதனால நான் பொறுமையாக அடிச்சுக்கிட்டேன். என் தம்பி இவங்களை மட்டும் அடிக்க விட்டு நான் கொஞ்சம் தள்ளி நின்று அடிச்சுட்டு இருக்கேன். அவன் ஃபோன் லேக் ஆகலை, எனக்கு ஃபோன் லேக் ஆகுது என்னன்னு தெரில, ஓகேவா? ஸோ ஒரு முடிஞ்ச ஏர் ஜம்ப்ஸ் அவைலபிள் ஒரே ஒரு இதுதான் அவைலபிள் இருக்கான். ஸோ ஒரு ஜம்ப் தான் பண்ண முடியும், ஏர் ஜம்ப் அது பண்ண முடியாதான். ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு ஜம்ப் தான் பண்ண முடியுமா ஏர் ஜம்ப்பு. நம்ம இப்போ லாடு வாங்கி எடுத்துகிட்டு அதனால நம்ம அதிலே போவோம். பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக நமக்கு நேரமாக பார்த்தீங்களா யோ டேய் இங்கடா போயிட்டு அம்மா. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு அது சளி பிடிச்சி ஓகே சளி பிடிச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆச்சுன்னா ஃபுல் அண்டாச்சு செகண்ட் ஐஎன் 2 வந்தாச்சு. அதுக்குள்ளே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ வேகமாக அடிக்கணும். அந்த செகண்ட் ரெண்டு வேகமாக அடிச்சுன்னா தேர்ட் லைன் போகணும். அடுத்த தேர்ட் லைன் முடிச்சுட்டு தான் அப்போ போகணும். நல்லா பொறுமையாக அடிக்கணும். ஸோ இப்போ அடிப்போம். அட்ரா போட்டு போட்டு அடி சாவு. ஸோ நம்ம முடிச்சோம்னா அப்போ இன்னொரு இருக்கா. ஆனால் அவர் புத்தா யூஸ் பண்ணக்கல. ஆனால் அப்புறம் எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்கும், ஓகேவா? முடிச்சிட்டோம்னா அதனால் வந்திருக்காரு. ஸோ அடிப்போம். அட்ரா செத்துருங்க போட்டுறாங்க, என்னை போட்டு சாத்தி விட்றான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக சொல்லிட்டு நான் அடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் பொறுமையாக நின்றுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஃபோன் லேக் ஆகும், பார்த்தா தெரியும் உங்களுக்கே. ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ், செகண்ட் ஏர் ஜம்ப்ஸ் அவைலபிள் 2. இப்போ ரெண்டு ஏர் ஜம்ப் தான் அவைலபிளாக. ஸோ நம்ம பொறுமையாக தான் போகணும் ஏர் ஜம்ப் யூஸ் பண்ணி. ஸோ ஒரு ரவுண்ட் முடிக்க ஏர் ஜம்ப்ஸ் அவைலபிள் 2 3 அதுக்கு ஜம்ப் ஆகும். ஏன்னா ஏர் ஜம்ப்ஸ் அவைலபிள் 2, ஓகேவா? 2 தான் ஏர் ஜம்ப் பண்ண முடியும், ஓகேவா? அதனால் 2 தான், அதனால் 2 கட்டிட்டு, ஓகேவா? இது லாடுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கும். நான் லாடுக்கு புரியும் நினைக்கிறேன். லாடு புரிஞ்சாலும் எஸ்ன்னு கமெண்ட். ஓகே
பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐலாண்ட் வந்தாச்சு இப்போ ஸ்ட்ரேஞ்சர் கூட விளாண்டது. ஸோ வந்து இதுக்கடுத்து நான் ஏகப்பட்ட ஐலாண்டு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இதுக்கடுத்து ஏகப்பட்ட ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். நான் ட்ரை பண்ணிட்டே இருப்போம், முடிக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அவைக்கன் மண்ணா போட மாட்டேன் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில். பண்ணுறோம் கிடையாது, பண்ணுவாங்க. நான் சும்மா நிற்பேன், அதை வந்து பாருங்கள் என்னென்னு பார்ப்போம். நான் நான் அப்போ பார்த்தீங்கன்னா நான் சும்மா நின்றுருக்கேன், சும்மா அப்பப்போ நான் நின்று அடிக்கிறேன். என் தம்பி லாடு அப்புறம் கூட வரீங்கன்னா அடிப்பாங்க. ஸோ பார்ப்போம். போட்டாடுறா அடியை தூக்கி போட்டு சாத்துடாயா அடிச்சிட்டு இருக்கேன். அப்படின்னா இங்கே வந்துட்டு அவங்க வந்து எப்படி சொல்கிறது, இம்பாக்ட் போடலாம் இங்கே முடிச்சுடுங்க. சில நம்ம இம்பாக்ட் அவங்களோட இம்பாக்ட் பவராக இருக்கும். ஏன்னா நம்மளோட இம்பாக்ட் வந்து ஸ்டாட்ஸ் இல்லாமல் இருக்கும், அவங்களோட இம்பாக்ட் ஸ்டாட்ஸோடு இருக்கனால அடி நல்லா இருக்கும். ஸோ நம்மளாம் இதுக்கு ஃபஸ்ட்டு மீலியை மேக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஹெல்த்தை மேக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இம்பாக்ட் போடணும். பார்ப்போம், முடிச்சலாம் நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஐலாண்ட் 3 கிளியர் ஆகிடுச்சு. ஏர் ஜம்ப் அவைலபிள் 3 பேர் ஏர் ஜம்ப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன், எங்கிட்டு போகணுமோ அங்கிட்டு போயிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ எங்கிட்டு ஓகே 1 2 3 ஓகே, இதுக்கு மேலே போக முடியாது, நம்ம அப்படியே தான் போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா பொறுமா போடா வேமா போடா. ஐயோ இன்னும் இந்த ஐலாண்டு அதுக்கு 3 ஐலாண்டு அங்கே பாஸ் வருவேன், பெரிய பாஸ். இது அவைக்கண்டு பாஸ் வருவேன், நம்ம அன்னவைக்கண்டு பாஸாக வருவாங்க. இப்போ புத்தாஸ் இவங்க தான் அன்னவைக்கண்டு, நம்ம கூட நம்மள மாதிரியே இவங்களும் அடிப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த் குறையுது, நான் அடிச்சிடுவேன் எப்படியாச்சு. எனக்கு ஹெல்த் ரொம்ப குறைய மாதிரி இருந்துச்சுன்னா டக்குனு என் தம்பியை கூப்பிட்டு என் தம்பியை ஹெல்ப் பண்ணிடுவேன், வந்து அடிச்சிடுவான். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்மளோட கேம் பிளே இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோ தான் இருக்கணும், பிகாஸ் பாருங்கள் சரியாக இருக்குங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப சூப்பரான கண்டென்ட் தான் எனக்கு தெரிஞ்சு, வேறு லெவலான கண்டென்ட்டு. ஸோ பார்ப்போம் எந்த அளவு நீங்களே பாருங்கள், ஓகேவா, சொன்னால் உங்களுக்கு புரியாது, அவ்வளோ சூப்பரான ஒரு கண்டென்ட் இந்த கண்டென்ட்டு. ஸோ மறக்காமல் கண்டென்ட் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க நம்புறேன், ஓகேவா. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. நான் வந்து எப்படி சொல்கிறது, ஸோ நான் சொன்ன மாதிரி விஷயங்கள் யாரும் நடக்குங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், என்ன சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வாங்க, ஓகேவா. ஸோ ஓகே, நம்ம வந்து இங்கே அடிப்போம், வாங்க அடிச்சுட்டு போவோம். நெக்ஸ்ட் 2 வாரம் போகணும். இப்போ நெக்ஸ்ட் பாஸ் வருவேன், அவனு போய் அடிக்கணும். ஸோ நான் சித்திராமணி கொஞ்சம் அடிச்சிட்டேன். ஓகே, லாடுக்கு ஒரு பாவம், லாடுக்கு ஹெல்த்துக்கு கொஞ்சம் அதனால டக்குன்னு இந்த ஹெவி வாட்டர் பஞ்சை போட்டேன், அதெல்லாம் ஹெல்த்துக்கு வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லா இது வாய்ஸ் நல்லா கேட்குன்னு நினைக்கிறேன், வாய்ஸ் நல்லா குவாலிட்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மைக்கு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் லாடு தான் பறந்து போயிட்டுருக்காப்புல, நான் லாடு முன்னாடியே போயிட்டுருக்கேன். ஏன்னா அங்கிட்டு தான் இருக்கான். ஏன்னா ஐலாண்டு தெரியும் பார்த்தா அங்கே தான் நிற்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கணக்கு தெரியுது, நிறைய தெரியல ஐலாண்டு. ஸோ வாங்க போ. ஓகே, இப்படியே பார்த்தா போகணுமா? ஓகே போயிரு. நைஸ், நம்ம இதிலே ஹெல்த் குறைய ஆரம்பிச்சது. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் ஐலாண்டு இங்கே தான் பாஸ் ஸ்பானிங் அப்படின்னு காட்டுவாங்க. அப்போ பாஸ் ஸ்பானாயிருவான். ஸோ பாஸ் ஸ்பானிங்னு வந்துச்சா. ஸோ இப்போ அவைக்கண்டு பாஸ் வருவேன், அவைக்கண்டு பாஸ் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. பார்த்தீங்களா அங்கே கூட ஒரு 8 புள்ளி கோலத்தை போட்டு வச்சுருக்காங்களா. 8 புள்ளி, அது எவ்வளோ பண்ணி தெரியல, அவருங்க 16 புள்ளி கோலம் நினைக்கிறேன் கோலம் போட்டிருக்காங்க. அந்த கோலத்தில் தான் பாஸோட ஷீல்டு, அதான் அவைக்கன் பண்ணா இருக்கும். அது நல்லா பெருசாக இருக்கும், நம்மளோட நல்லா பெருசாக இருப்பேன் அவன். உங்களுக்கு காட்டுறேன் லாஸ்ட்டில், ஓகேவா, பாய் சொல்கிற மாதிரி வீடியோவில், ஓகேவா. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறது பாஸ்லாம் அடிச்சுக்கிட்டு நானும் அவ்வளோ தூரம் போயிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு நான் ஆரம்பிச்சு அடிக்கலாம் நினச்சி நானும் பக்கத்தில் போய் இன்னும் சுத்தலையே மாட்டேன், சுத்த பையன். அது நம்மளை பொறுத்து நமக்கு ஹெல்த்து 1400 தான் டே. நான் அப்படி பண்ணிருக்கேன், வச்சுக்கோங்களா. ஓடியாச்சு. தம்பி அண்ணே பாவண்டா, செத்து போய் சாக மாட்டானே இவன் பாருங்க. இம்பாக்ட்லாம் போட்டு சாக மாட்டேன், செத்து போட செத்துட்டாங்க. ஓகே, போட்டு சொன்னால் காசு கிடைக்கிது, 500 ரூபா கிடைக்கிது, அதை வச்சு நான் என்ன பண்ணுறது. ஐயோ டே லாடு அட்ரே லாடு. ஐயோ பாஸ் வராங்க. ஐயோ லாடு எப்படி இருக்க கூட லாடுன்னு சொல்லிட்டு லாடுக்கு முன்னாடியே பாஸ் வரையா. ஐயோ நம்ம அடிக்கிறேன், நிறைய பேர் இருக்கேன். லாடு அடிட்டிருக்கானா, நம்ம அப்படியே ஓடிடுவோம் கைஸ். ஓடிடு நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோங்க சொந்தரம். அடி இல்லை காத்தடிச்சா இப்போ சீல் மழை அடிக்கும்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கேன். எவனோ நம்ம போது தான் வரணும் அடி. ஸோ பார்த்தீங்கன்னா நானும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ரொம்ப நேரம் சேர்த்து தொலைய மாதிரி நம்மளை பிடிச்சா அடிச்சு நம்மளை ஏ தம்பி பாஸே உனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துருக்கு கைஸ். கொஞ்சம் அடிச்சு செத்து போயிடுவாங்க கைஸ் பாஸ். ஸோ சேடு கைஸ். இன்னும் கொஞ்சம் அடிச்சு செத்து போயிருவாங்க. எனக்கு ஹெல்த்து அதிகலாம் 2 நிமிஷம் கைஸ். இன்னும் கொஞ்சம் செத்து போயிருப்பாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா என் தம்பியும் செத்துட்டான், நானும் செத்துட்டேன். என்னாச்சு பார்த்தீங்கன்னா லாடு வந்து இப்போ என்ன பண்ணேன்னா, ப்ரோ என்ன ப்ரோ செத்துறீங்களா ப்ரோ நான் செத்துறேன் ப்ரோ. இப்போ டைம் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு கேட்குறேன். அவன் எவ்வளோ நேரம் டைம் இருக்குது, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு கட்டிட்டு கேட்குறான். பார்த்தா செத்துட்டான். ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நாங்கள் இன்னும் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேம் பிளே. லாடோட திரும்பி நான் போய் இது வாங்கிட்டு வந்து ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நானும் நடுப்போம். இப்போ நான் திரும்பி நானும் அதே மாதிரி தான் போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நானும் 3 பேர் தான் இருக்கும் இப்போ. ஓகே லாடு கேட்டால் ப்ரோ உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சொல்லுவாங்களா, யாராச்சும் வந்திருக்காங்களான்னு கேட்டான். ஸோ நான் சொன்னேன்னா
சப்ஸ்கிரைபர்ஸ் வரலடா இப்போதைக்கு, அவங்க தெரியாதுடா நம்ம இப்போ விளாட்றோன்னு, அதனால் அவங்க வரலடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரே சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணியிருந்தேன், லக்கி பாய்னு. ஸோ பார்ப்போம். ஆல்ரெடி அடிச்சு செத்து போயிடும், அவனை போய் யூஸ் பண்ணிடுச்சு. ஐயோ என்னடா நம்மளை போய் அடிச்சிட்டு இருக்கான். ஐயோ ஓகே சூப்பரே. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புத்தாகம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு பாருங்கள். சொல்கிறேன். ஸோ இவங்களை அடிப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் இதுலேயும் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரைடை திரும்பி முடிச்சாச்சு. இந்த ரைடை முடிச்சுட்டேன், ஃபஸ்ட் ரைடை முடிச்சாச்சு. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரைடு ஈஸியாக முடிச்சிடறேன். சதா கைஸ் இங்கே பிரச்சனையே நெக்ஸ்ட் ஐலாண்டு அந்த 5th ரைடு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 5th ஐலாண்டில் போயிட்டு பாஸ் அடினாலும் சாகவே மாட்டேன். சும்மா அப்படியே கின்னு நிற்கிறேன். என்ன அடித்தாலும் போய் நின்றுட்டே தான் இருக்கேன், அடிச்சு சாகவே மாட்டேறான். அவங்க அத்தனை பேர் செத்து போயிடுறோம், அவங்க சாக மாட்டேறாங்க. என்னன்னே தெரியல, அத்தனை பேர் வராங்க. புத்தா எத்தனை புத்தா? வெறும் 3 புத்தா தான் மொத்தமாக, மேக்ஸிமமே 4 பேர் தான் போக முடியும். நாங்கள் 3 பேர் போயாச்சு ஓகேவா. அப்படியே எங்களை அடிக்க விட மாட்டேறாங்க. இதை முடிக்கணும். அவைக்கன் புத்தா தான் இப்போ ஈஸியானது. ஆனால் அவைக்கன் புத்தா நாங்கள் அவைக்கன் பண்ணுறது தானே இங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா? நான் நிறைய தெரியல, அடிச்சுட்டே இருக்கோம். அவைக்கன் புத்தா பாஸ் அந்த அவைக்கண்டு புத்தா பண்ணா அதான் கஷ்டமாக இருக்குது. அவைக்கண்டு புத்தானால அவரோட இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. அடிப்போங்க, ஏதாச்சும் அடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ லாகிறே வந்து காப்பாற்றுறா, டே காப்பாற்றுங்க, செத்து போயிட வேண்டாம், காப்பாற்றுங்கடா. ஐயோ ஏங்கப்பா அடி அடிச்சு தேங்கி சொல்லியா. செத்து போதுக்கப்புறமா வரேன் என் தம்பி வேமையா ஹெல்ப் பண்ண வரேன். உடனே நான் அதுக்கடுத்து என் தம்பி விளையாடுவது ஏன் பாருங்க. ஓகே அடிக்கிட்டு அடிக்கணும். ஓகே அடிச்சாச்சு. ஸோ ஏர் ஜம்ப் சவால் 2வா இப்போ தான் ஐயன் 2வது கிளியர் ஆகிருக்கு ஓகேவா. இன்னும் இத்தனை போ அடி. இப்படி தான் போயிட்டே இருங்க. நான் இந்த வந்து எப்படி தோற்று போயிடுவேன். நான் வந்து நான் இதை வந்து கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அப்படி அங்கே வந்து நான் லைவாக பேசிகிட்டு இருப்பேன். அதை நீங்கள் அப்போ பாருங்கள். சூப்பர் எப்போ கைஸ் பார்த்து செத்துட்டோம் கைஸ். வேறு அளவுலாம் அடிச்சு செத்துட்டோம் கைஸ். ஸோ சேடு. சரி வாங்க, இங்கே லாடு என் தம்பி இருக்கான் என் வீரோட. ஸோ பார்ப்போம். என் தம்பி செத்துடும் நினைக்கிறேன் வந்த இடத்துல வீடுங்க பாஸ். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னேன்னா லக்கி பாய் அப்படின்னு சொன்னேன்னா அவர் வந்துட்டார் கைஸ். எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு கைஸ். நான் வந்து இதுதான் சொன்னேன். நாங்கள் ரொம்ப நினச்சேன் கைஸ், நம்மளால் முடிக்கவே முடியாதா போச்சு. ஸோ என்னடா பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப வெறியாக இருந்துச்சு கைஸ். எனக்கு இப்படி ஏமாலையே நம்மளால் முடிக்கவே முடியல எதுவுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் டக்குன்னு ஒருத்தர் வந்துட்டு ப்ரோ அவைக்கன் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி நான் தமிழ் அப்படின்னாரு. தமிழ் அப்போ லக்கி பாய் வந்து போட்டிருந்தா நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னு நான் நினச்சேன் கரெக்டாக. எஸ் ப்ரோ ஐ எம் சப்ஸ்கிரைபர்னு சொல்லியிருப்பார். ஸோ சொல்கிறது ஸோ அப்படியே எனக்கு ரொம்ப சொல்ல முடியல கைஸ், சொல்ல முடியாத வார்த்தைகள் அழகு இருந்துச்சு. ஏன்னா நான் அப்போ அடிக்கவே இல்லை கைஸ், பையன் தெரியும் நான் அடிக்கலை. என்ன சொன்னேன், நான் ஓட தான் செய்கிறேன் பக்கத்தில் என்ன ரொம்ப பக்கத்தில் வந்து நான் அடிக்கிறேன். மற்றபடி அவனை அடிக்கவே இல்லை. அந்த போது தான் இறங்கி அடிக்கிறார். நாங்கள் 3 பேரும் அப்படி தான் சும்மா தான் சீக்கிரம் ஓகேவா. ஒரு ஈஸியாக முடிஞ்சு கைஸ் பாருங்கள். வெறும் 1.5 நிமிஷத்தை முடிச்சாச்சு ஒரு ஐலண்டை. இப்போ நெக்ஸ்ட்டு எங்கிட்டு போகணும்டா டே எங்கிட்டா போகிறீங்க. ஐயோ என்னை விட்டு போகிறாங்களே. இதாக இருக்குது அவர் போயிட்டார் அங்கே. அதுக்குள்ளே நான் ஒரு இதுவாக போயிட்டுருக்கேனே கீஸ். அவைக்கன் புத்தா ரொம்ப ஒரு ஜம்ப் போய் அங்கிட்டு போனால் அங்கே அவ்வளோ தூரம் போயிடாரு கைஸ். நம்மளால தான் முடியவே இல்லை. இப்போ ஏன்னா நம்ம அவைக்கன் பண்ணல. ஸோ அவனே உட்காந்து தான் அதனால் போயிடலாம். வாங்க பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்குது பார்த்துருவோமே. ஸோ ஹெல்த்தில் கம்மியாக இருக்கணும். அந்த ப்ரோ அடிச்சு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம சாகாமல் இருக்கணும். அதே மாதிரி அதான் கைஸ் ரொம்ப முக்கியம். நம்ம சாகாமல் இருக்கணும். அவர் முடிச்சாலும் நம்ம சாகாமல் இருக்கணும். அப்போ தான் முக்கியம், அதான் முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பார். நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருப்பார். எனக்கு எப்போலாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக எல்லோக்கு போன உடனே எனக்கு ஹெல்த் பாதி வந்தோடனே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு வந்து அப்படியே என் தம்பி விளாட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க கைஸ். அவ்வளோ ஹெல்ப் பண்ணார் எனக்கு தெரியல. அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பார் கைஸ். அப்புறம் ஸ்டீலே பார்ட் 4 வர போடுவேன். ஸோ மறக்காமல் பாருங்கள் ஸ்டீலே பார்ட் 4. ஸோ அதுவும் வரும் ஓகேவா. சாயங்காலமாக போடுவேன் அதையும். ஸோ பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்து கிரைண்டிங் கொஞ்சம் வேகமாக பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அவைகன் பண்ணனால. ஸோ பார்ப்போம். இது அவைகன் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அட்ரா ஓடு போ கைஸ். போகணும் கைஸ். நம்ம வந்து விளையா ஈஸியாக 2 ஐலாண்டு முடிச்சாச்சு. இன்னொரு ஐலாண்டு அப்புறம் அது இன்னொரு தப்பு போகிற தேர்ட் ஐலாண்டு நினைக்கிறேன். ஐலாண்டு 3 இப்போ போகிறது ஓகேவா. இப்போ சொன்னால் யார் நம்ம 3 நமக்கு நல்லா கேட்கும். ஸோ பார்ப்போம். வேறலாம் நம்ம முடிச்சு நான் நம்பிக்கை இருக்குது எனக்கு. நம்பிக்கைகளை அப்படின்னு நான் நம்பிக்கை தான் இருக்கேன். நீங்கள் நம்புங்க, நம்ம முடிக்க முடியும். நம்மளால் முடியும். வி ஆல் டூ இட் அப்படின்னு சொல்லணும். அம்மே சரி வர பிடிச்சிக்கிது கேஸ். ஸோ சேட். பரவாயில்ல அப்படின்னு நானும் விளாண்டுட்டு உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் கேஸ். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள் கேஸ். லைக்கை மட்டும் போட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப பெரிய நன்றி கேஸ். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் யாருக்குன்னா லக்கி பாய் ஓகேவா. லக்கி பாய்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் கேஸ். ஏன்னா அவ்வளோ பெரிய ஹெல்ப்பு பண்ணுவாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. நான் தெரில எங்கே நிறைய பேர் கூட்டு போயிருக்கேன். கேட்டதுக்கு நூப் அப்படின்னு நூப்லாம் சொல்லியிருக்கேன். எனக்கு கில் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப் பண்ணலாம் எவனும் பண்ணதில்லை. ஏன்னா லாடுமே கூப்பிட்டு பார்த்துருக்கேன். நானும் அவங்க வர முடியாது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் வந்தாலும் அவங்க செத்து போயிடுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா புத்தாசுக்கு நாளைக்கு செத்து போயிடுறோம். நார்மலாக ஃபுட்டாக வச்சு வருவாங்க அவங்களாம்.
சின்ன சின்ன ஃப்ரூட்ஸு ஐடி எப்படி சொல்கிறது ஒரு ஐஸ் அந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம ஹெல்ப் பண்ண வருவாங்க. அவங்களாம் வந்து உண்மையிலே ஐஸ் வச்சுட்டு நமக்கு ஹெல்ப் பண்ண வராங்களே சொல்லலாம் ப்ரோ. உங்க கூட நீங்கள் முடிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்கும்ல ப்ரோ, அதனால வந்துருப்பாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அப்படி இருந்தாலும் வராங்களா நம்ம கூட பெரிய பெரிய உதா மாதிரியா அப்படின்ட்டு இருந்தாங்க இவனும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. நான் சொல்லிட்டு எல்லோரும் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா இப்போ லக்கி பை எவ்வளோ நமக்காக ஹெல்ப் பண்ணுறாரு, எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க. நான் சும்மா தான் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லா பாருங்கள். எல்லா இடத்துலையும் சும்மா நின்றுட்டுருப்பேன். நான் வந்து சும்மா எதுவுமே பண்ணல கேஸ், நான் சும்மா நின்றுருக்கேன். நான் கேஸ் சொல்கிறேன், நான் சும்மா நிற்கிறேன், எதுவுமே பண்ணலண்ணா. ஜஸ்ட்டு சும்மா நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்களேன், நான் எவ்வளோ அடிக்கிறேன்னு பாருங்களேன். சும்மா தான் ஃபுல் நிற்பேன். அந்த ப்ரோ எனக்கு வந்து டிஃபெண்டிங் மட்டும் தான் டிஃபெண்டிங் எனக்கு டிஃபென்ஸ் பண்ணுறாரு. அவர் அஃபெண்ட் பண்ணி என்னை டிஃபெண்ட் பண்ணுறாரு. அதான் கைஸ். நானும் சாகக்கூடாது, அதே மாதிரி இது ரெய்டும் முடியக்கூடாது. அவ்வளோ வேகமாக முடிச்சுக்கிட்டு இருக்கோங்க ரெய்டு. அவள் தான் கைஸ் சொல்கிறேன். ஓகேவா, நம்ம அடிச்சிடலாம். ஓகேவா, கவலையே தானே அடிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு. இவங்கெல்லாம் பாஸ் சின்ன சின்ன புதாஸ் அடிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ வேகமாக போயிடலாம் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றேன், எனக்கு லைட்டாக ஹெல்த் கொஞ்சம் வேகமான்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் ஜம்ஸ் அவைலபிள் 4 அப்போ நம்ம ஐலாண்ட் 4 தான் போகிறோம். ஸோ ஐலாண்ட் 4 முடிச்சாச்சு. ஐலாண்ட் 5 பாஸ் போகிறோம். இந்த பாஸ் பயணம் போகலாமா? லைட்டாக எனக்கு பயமாக இருக்குது, சம்பளம் சித்திரம்னு சொல்லிட்டு நான் இங்கே நின்றுருந்தேன். அப்புறம் ஒன்று 8 நிமிஷம் தான் இருக்குதுனாலும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டுருக்கீங்க. ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அவங்களுக்கு ஒரு வேலை கஷ்டமாக நம்ம போய் ஒரு 5-6 பேரை போட்டு சொல்கிறவங்க கூட அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தான். எப்படி சொல்கிறது, ஒரு 5-6 பேரை போட்டு சொல்லலாம் கூட பாஸ் பண்ணி வந்துச்சா. ஸோ இப்போ வந்து அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க கேமு. ஸோ நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஈஸ். ஓகேவா, நம்ம சும்மா நின்று பார்க்கறதுக்கு அப்புறம் நான் எதுக்கு ஈஸ் நான் லேட்டு வீடியோ பண்ணுவோம். நான் இறங்கி அடிச்சா தான் ஈஸ் நல்லாயிருக்கும். நான் இறங்கி அடிக்கிறேன். ஏன்னா ஹெல்த்து லைட்டாக கொஞ்சம் ஓடிடுவேன். ஏன்னா பயமாக இருக்குது எனக்கு. இப்போ நான் பார்த்துருப்பீங்க எத்தனை ரேட்டு சோத்து போயிட்டேன்னு பார்த்தீங்களா. எடுத்து நான் வேறு லாடு கூட என்னை வெளியேற்றிட்டு இருந்தேன். அதனால நான் வேறு இது ஸ்டாட்ஸை ரீசெட் பண்ணிவிட்டு ஸ்டாட்ஸை ஃபுல்லாக இதுக்கு போட்டேங்க. மீலிக்கு மேக்ஸ் பண்ணுறவங்களுக்கு போட்டு கிட்டத்தட்ட 200 போட்டால் மீலிக்கு மேக்ஸ் ஆயிடும். ஸோ அதான் நான் வந்து லாடு என்ன வெளிப்பேற்றிட்டனால 6000 லைஃப் இருந்துச்சு. இப்போ 5000 தான் இருக்குது. 5000 இல்லை 4900 தான் இருக்குது. ஏன்னா அதான் நம்ம நிலமை அதான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா லக்கி பையன் தேங்க்ஸ் சொல்லணும். பாதி ஹெல்த்து குறைஞ்ச உடனே அந்த ப்ரோ வேமா எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்து தெரியுதா, எனக்கு எப்போ ஹெல்த் வருது டக்குன்னு என் பக்கம் வராரு அவர். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அதேமாதிரி பாஸை போய் அதே அந்த இடத்துல பாஸை அடித்து ஹெல்த்தை குறைக்கிறாரு. ஸோ இங்கே இது சின்ன புத்த தான் அடிச்சலான்னு சொல்லிட்டு நானும் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்மளும் அடிச்சாங்க. ஐயோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்த் கொஞ்சம் வேம் நீங்கள் இப்போ பார்த்தீங்களா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டாரு. பாஸ் வர வேண்டிய அதுக்குள்ள அடப்பா பாஸ் ஏன்டா நீ வேறு. ஸோ இந்த ப்ரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கார், ஓடி வந்துட்டுருக்காரு. ஸோ என்ன அடிக்கணும். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்காரு. நானும் பறந்து ஏர் ஜம்ப்லாம் பண்ணி தான் கைஸ் வந்துட்டுருக்கேன். நான் சொல்கிறது எனக்கு பயமாக இருக்குது. செத்துடணும் ஐயோ சப்ஸ்கிரைப் வந்து ஹெல்ப் பண்ணி நம்ம செத்துக்கிட்டோன்னா ஒரு சங்கடமாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பயந்துகிட்டே நின்றுருந்தேன். இங்கே சும்மா நின்றுட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா ஒரு பாஸ் தான் இருக்கேன். ஸோ பாஸ் ஃபைனல் பாட்டு பாஸ் வரப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அடிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் ப்ரோக்கும் கொஞ்சம் ப்ரோ வந்து தனிப்போய் அவருக்கு எது ஹெல்த் கம்மியாக இருக்குது, அதனால் அங்கே போயிட்டார். ஸோ இங்கே என்னை அடிக்க வந்தோடனே உடனே வேகமாக வந்துட்டார் இந்த ப்ரோ. ஸோ என்ன வேகமாக அந்த ப்ரோ வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நாங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாஸ் தாங்கலாம் அடிச்சிடலாம். அப்போ தான் லாஸ்ட் தாங்கலாம் இந்த ப்ரோ இவன் பாஸ் வந்து அடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ தான். ஸோ இந்த ப்ரோ போய் தனி அப்படியே எப்படி சொல்கிறோம் அவை கண்டு புத்தாக்கும் ஃபைட்டு 1 போயிட்டு இருந்துச்சாங்க. சரியா, நாங்கள் வந்து ஆடியன்ஸ் நாங்கள் தான் ஓரம் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அது நாங்கள் ப்ரோ வந்து அங்கே அது சொல்கிறது அவை கண்டு புத்தாக்க ஓடிட்டு இருக்காரா. ஐயோ அந்த ப்ரோக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு நானும் வேகமாக இறங்கிட்டு போனேன். ஓகேவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தா அங்கே இருக்கானா பார்த்தா திடீர்னு என் தம்பி அடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா பின்னாடி நிற்கிறேன். எப்படிரா பார்த்து நான் மிரண்டு பார்த்துருந்துச்சு. ஓரளவுக்கு எல்லைக்கு போனால் ரீச் பண்ண ஆகிட்டு திரும்பி இங்கே ரீச் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் ஹெல்த் அப்படியே குறைஞ்சிடும், கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அடிப்போம். ஸோ அந்த ப்ரோ வந்து அடிச்சிட்டு இருக்கா. ஸோ நானும் லாடு எல்லாம் 2 பேரும் நானே கிங்கேம் எல்லாருமே பக்கத்தில் போய்ட்டு தம்பிக்கு ஹெல்த் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் நானும் லாடு எல்லாரும் 3 பேர் சேர்ந்து போட்டு இறங்கி குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டு அவனை போட்டு செத்துறான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. இப்போ போட்டு செத்து போயிடுவான். இப்போ செத்துட்டான். எஸ் we did it guys. புடிச்சிட்டோம் guys. பார்த்தீங்கன்னா 1000 ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ கைஸ் சொன்னேன்ல அந்த ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அதான் சொல்லுவேன் ஃபஸ்ட் அசன் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் சொல்லுவோம். எங்கள் கைஸ் அதான் சொல்லியிருக்கான்னு தெரியும்னு சொல்லலை இப்போதைக்கு இருங்க. அஃப்கோர்ஸ் ஓகே கைஸ், அவேக்கன் பண்ணியாச்சு. வேறு லெவலே எஸ். உங்களோட இசைபிலிட்டி அதான் இசைட்னா நம்ம ஷிஃப்ட் வந்து இப்போ ட்ரான்ஸ்கிரிப்ஷனுக்கு போல ஷிஃப்ட்டுன்னு இருக்கும். இருங்க அந்த ப்ரோ வந்துட்டார். ஓகே ப்ரோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்ஸ் வெரி தேங்க்ஸ் ப்ரோ. நான் பார்த்து தெரியும் நம்ம ஷிஃப்ட் ஆன் பண்ணுவோமா. ஓகே கைஸ். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா. ஏதோ தமிழ் அனுப்பியிருக்காரு, அதனால் அப்படி ஹேஷ்டாக் வருது.
என் தமிழ் அனுப்புனா எனக்கு அப்போ தான் ஹேஷ்டாக் வரும். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாரு. ஐ ஆம் சப். எஸ் ப்ரோ ஐ நோ எனக்கு தெரியும் ப்ரோ நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ வந்து சொல்கிறாரு க்ரப்னு சொல்கிறார். ஐ நோ எனக்கு தெரியும் ப்ரோ நீங்கள் என் சப்ஸ்கிரைபர்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் திரும்பி சொல்கிறேன் ப்ரோ. எனக்கு வந்து நீங்கள் பெரிய ஹெல்ப் பண்ணிங்க ப்ரோ. நான் முடிக்கவே முடியல ப்ரோ. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோனா நீங்களே பார்த்துருப்பீங்களே. நல்லா முடிக்கவே முடியல ப்ரோ. ஆனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்க என்ன போட்டுருங்க. ஐ எம் லீவ் ஃபுரி அப்படின்னு போட்டிருக்கீங்க எனக்கு தெரியலையே. ஐ நீட் ஒன் ப்ளீஸ். என்ன ப்ரோ ஒன் ப்ளீஸ் என்ன ப்ரோ என்கிட்ட ஹெல்ப்பு என்ன சொல்லுங்கள் ப்ரோ ஃப்ரூட் என்ன ஃப்ரூட் வேணும் ப்ரோ என்கிட்ட என்ன ஃப்ரூட் வேணா கேளுங்க ப்ரோ. தரேன் ப்ரோ. வச்சுன்னு கேட்டிருக்கேன் என்னன்னு சொல்கிறாரு. எனியா கைஸ் நீங்கள் கேட்டுருக்காங்க கைஸ் என்கிட்ட என்ன கைஸ் நான் இப்போ ஸ்பிரிட் தான் கொடுப்பேன். ஸோ கம் டு கெஃபே. கெஃபேக்கு போயிட்டு போவோம் வாங்க. கெஃபேக்கு தான் போகணும் இப்போ. போகலாமா கெஃபேக்கு? அதே நான் கெஃபேக்கு அவரது வழி காட்ட எனக்கு வழி தெரியாது கெஃபேக்கு. நான் அங்கே போய்ட்டு கண்டிப்பாக ஓகே சொன்னேன் வந்தாச்சு. ஸோ இப்போ ஸ்பிரிட்டை கொடுக்குறேன் ப்ரோ. நீங்கள் ஏதாச்சும் ட்ராஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் நினச்சேன் அதுக்கு ஃபிக்ஸ் ஆட் பண்ணிட்டாரு. ஸோ அதுவும் ட்ராஷ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ட்ராஷ் சொல்ல முடியாது. சூப்பர் ஃப்ரூட் கேஸ் அது ட்ராஷ்லாம் கிடையாது. அது வந்து எப்படி சொல்கிறது வேறெல்லாம் கிரேண்டிங்கான ஃப்ரூட் கேஸ். நான் சும்மா சொன்னேன் என் தம்பி சொல்லிட்டு இருக்கேன் வேஸ்ட். அதான் பெஸ்ட்டு ஃப்ரூட் கேஸ் கிரேண்டிங். அதுவும் நல்ல ஃப்ரூட் தான். டீம் ஒர்க் நல்ல ஃப்ரூட். நான் ஸ்பீடை கொடுத்துட்டேன். அந்த ப்ரோ வந்து ட்ராஷ் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ராக்கெட் ஸ்ப்ரிங் அந்த என்கிட்ட எல்லாமே ட்ராஷ் என்கிட்ட இருக்கே. என்னோட இன்னொரு ட்ராஷ் தான் யூஸ். ஏன்னா அப்படி தான் யூஸ் என்ன சொல்கிறதே தெரில ப்ரோ. நான் நெக்ஸ்ட்டு ஆச்சு என்ன மியூசிக் கிடச்சா அவங்க தரேன் ப்ரோ. ஓகேவா தேங்க்ஸ்னு வந்து திரும்பி சொல்கிறதுன்னு தெரில யூஸ். எனக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ராஷ் ஆர்டர் பண்ண சொன்னேன். ஆனால் அவர் வந்து நல்ல லெஜெண்டரி ஃப்ரூட்ஸு ஃபீனிக்ஸ் மாதிரி ஒரு டீம் ஒர்க் ஃப்ரூட்ஸு சவுண்டு மாதிரி ஒரு சூப்பர் பிவிபி ஃப்ரூட்ஸு கொடுத்துருக்காரு. ஸோ வந்து நான் அவ்வளோலாம் எதிர்பார்க்கலாம் கொடுத்துருக்காரு. ஓகே அதனால் லாட் சொன்னேன் ப்ரோ சப்ஸ்கிரைபர் கிஃப்ட்லாம் இது வேலை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதனால் வாங்கிட்டேன் வேணும்ல. பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியலையா. ஸ்டீலே பிரெண்டாட்டா கம் அப்படின்றாரு. ஐயோ என்ன சொல்கிறேன்னு புரியலையே. ஐ ஜாயின் யுவர் ப்ரைவேட் சர்வர் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா ஸோ புரியலை அப்படின்னு நினைப்போமா. புரியலை ப்ரோ நீங்கள் சொல்கிறது என்ன ப்ரோ வெளியே போயிட்டு. ஐயோ காண வர ப்ரோ எங்கே ப்ரோ நீ. ஐயோ கைஸ்ன்னு தெரிலையே. இருங்க கைஸ் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டேய் ஐயோ கைஸ் அவர் என்ன பப்ளிக் சர்வரில் இருக்கா. ஐயோ டேய் அட பாவியலா. டேய் கைஸ் பார்த்தியாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. திறந்த உடனே சும்மா எக்கச்சக்கமாக நம்ம அப்படியே கொசன்னு யாரும் கேட்காதீங்க. பார்ட் 4ல் ஸ்டீலே பிரெண்ட் வரவே இல்லை எந்த பேர்ட்டையும் காணோம்னு கேட்காதீங்க. பூரத்தி ஆட்டே போட்டாய் கைஸு ஒரு கடவே ப்ரோ எடுத்து பார்த்து ஆட்டே போட்டாயே ப்ரோ. அப்போ உங்களுக்கு என்ன ப்ரோ நான் கொடுக்குறது. ஐயோ ஸோ சேட் கைஸ். பூரத்தி ஆட்டே போட்டாங்க வேலையா எடுத்துகிட்டு போகலாம் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கலாம். சரி விடுங்க என்ன தான் பண்ணாலும் நம்ம வந்து பரவாயில்ல. ஸோ ஓகே என்ன எடுத்து போயிடலாம் அதான். ஆனால் நான் என்னோட எல்லாத்தையும் அவருக்கு தான் கொடுக்கலாம்னு நினச்சேன். இந்த லக்கி பாய் ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைப் தான் கொடுக்கலாம்னு நினச்சேன். அவரே காணும். ஸோ நம்ம முடிவு பண்ணிடுவாங்க. எங்களுக்கு எல்லாமே இது பண்ண வச்சுருக்காங்க. அதை அவரை கொடுத்தலாம் என்ன தப்பாக நினச்சிக்குவார். நம்ம கொடுங்க பெண்ணா ரெண்டாயே ஓகே நம்மளோட 50K இருக்குது. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து இதுக்கு என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் பார்ட் 4ல் போய் பார்த்துருங்க. ஸோ ஓகேவா பண்ணிட்டோம். ஸோ மறக்காம இந்த வீடியோஸை லைக் ஷேரு சப்ஸ்கிரைப் ஆனில் போட்டுருங்க. ஸோ அந்த ப்ரோ இதுக்கு ஸ்டீலே பார்ட் 4ல் போய் மறக்காமல் பாருங்கள். வெயிட் பண்ணுங்க. நான் அது லோடிங் அதுக்கு அது லோடிங் வெயிட் பண்ணுங்கள். வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்க ஸ்டீலே பார்ட் 4. ஸோ கூப்பிட்டாதான். ஸோ இது மறக்காமல் பார்த்துருங்க. ஷேர் போய் ஓகே பாய்.